உயிரெழுத்துக்கள் பிறத்தல். தொல்காப்பிய நூற்பா. ஆ ஆ ஆயிரண்டு அங்காந்து இயலும். ஆ ஆ ஆகிய இரண்டு எழுத்துக்களும் அங்காந்துன்னா வாயை திறக்கும் முயற்சியினால் இயல்னா பிறக்கும். ஆ ஆ ஆகிய இரண்டு எழுத்துக்களும் வாயை திறக்கும் முயற்சியினால் பிறக்கும். இ இ ஏ ஏ ஐ என இசைக்கும். அப்பால் ஐந்தும் அவற்றோர் அன்ன அவைத்தாம் அன்பல் முதல் நா விளிம்பு உரல் உடைய. இ இ ஏ ஏ ஐங்கிற ஐந்து எழுத்துக்களும் அன்பல்ங்கிறது மேல்வாய் பல்லினுடைய முதல் நா விளிம்புனா நாவினுடைய ஓரம் மேல்வாய் பல்லை தொடும்போது இந்த எழுத்துக்கள் இ இ ஏ ஐங்கிற எழுத்துக்கள் பிறக்கும். ஐந்து எழுத்துக்களும் வாயை திறந்து மேல்வாய் பல்லோடு நாக்கின் விளிம்பு ஓரம் தொடும் முயற்சியால் பிறக்கும். ஊன்னு சொல்லும் போது உதடானது குவியுது. அப்படி குவியும் முயற்சியினால் எழுத்துக்கள் பிறக்கிறது. என்ற ஐந்து எழுத்துக்களும் வாயை திறந்து இதழ் குவிந்து சொல்ல பிறக்கும். ஒவ்வொரு எழுத்துக்களுமே நம்ம உச்சரிக்கும் போதே நம்மளால உணர முடியும். உச்சரிச்சு தான் எழுதணும்.